அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட் சைடு கிடைக்கக்கூடிய கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா. நான் 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் பூண்டுலேயும் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், அதனால நான் வரமிளகா கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதில் 5 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சட்னி வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகணும். இதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெல்லம் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் புளி சேர்த்தும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இட்லி, தோசை, ஆப்பம், அடை, பணியாரம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோட்டு கடையில் பார்த்திங்கன்னா மெயினாக இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து கூட கொடுப்பாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.